தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் 43வது மாநில மாநாடு மிக எழுச்சிபூர்வமாக விழிப்புணர்வு மாநாடு என்ற தலைப்போடு இன்று காலை கொடியேற்ற நிகழ்ச்சியோடு தொடங்கியிருக்கிறது. இதுல மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்பதை நாம் அறிந்தது உண்டு. மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். புதிய அரசு அமைய இருக்கிறது. புதிய முதல்வராக பொறுப்பேற்கிறார். அவரிடமும் நாங்கள் கோரிக்கை வைப்பதெல்லாம் தமிழகம் முழுவதும் இருந்திருக்கின்ற வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு அரசு தரப்பட வேண்டும். குறிப்பாக கார்ப்பரேட் கம்பெனிகள், ஆன்லைன் வர்த்தகங்கள், அண்டை மாநிலத்தினுடைய கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய அத்துமீறலை எதிர்த்து தமிழ்நாடு வணிக பேரமைப்பு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இதற்கு இந்த மாநில மாநாட்டிலே சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை புதிய அமைய இருக்கிற அரசு அந்த கோரிக்கையை ஏற்று சாமானிய வணிகை பாதுகாப்பதற்கு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வரக்கூடிய காலத்திலும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது ஒருமுனை வரியாக்கப்பட வேண்டும். வியாபாரிகளுக்கு அச்சுறுத்தல் இல்லாமல் சட்ட விதிகள் எளிமைப்படுத்திட வேண்டும் என்பதை கேட்டிருக்கிறோம். 7 ஆண்டு 8 ஆண்டுக்கு முன்புள்ள கணக்குகளை மீண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற நோட்டீஸ் கொடுப்பதை முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டும். 3 ஆண்டுகள் மட்டுமே வியாபாரிகள் கணக்குகளை பராமரித்து வைக்கக்கூடிய சூழலை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்ற பல்வேறு தீர்மானங்களை எடுக்க இருக்கிறோம். கார்ப்பரேட் கம்பெனிகள் என்பது அந்நிய நாட்டு ஆன்லைன் வர்த்தகத்தை மத்திய அரசு தடை செய்யப்பட வேண்டும். கட்டுப்பாடு விதிகளை அமல்படுத்திட வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்துறோம். நம்ம ஆட்களையும் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நாம் இருந்த இடத்திலே இருந்து வியாபாரம் செய்வதை விட்டுவிட்டு சுழற்சிக்கு ஏற்ப தன்னையும் உருவாக்கி கொண்டு மாற்றங்கள் வேண்டும் என்பதை நாம் உருவாக்கி இருக்கிறோம்.